மாணவர் அவருடைய மூளை செயலிலிருந்து போய்விட்டது, அதாவது மூளை மரணித்து விட்டது. மூளை மரணித்த பிறகு அப்ப அவங்களுடைய மற்ற இதயம் மற்றெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்குது. அப்ப இவன் செத்து போயிட்டானே, மூளை தான் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய இதயங்களை மற்ற உறுப்புகளை எடுத்து அடுத்தவருக்கு பொருத்தலாமா? இது ஒரு மாணவர் செஞ்சிருக்காரு. இது ஒரு பெரிய சாதனையாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே. இது அவனை கொல்ற மாதிரி தான் ஆகுது. அவன் இன்னும் நாளைக்கு இருந்திருப்பானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது கரெக்டான கேள்விதான். ஏன்னுட்டா மனிதன் என்பவன் மூளையை கொண்டுதான் மனிதனா இருக்கிறான். ஆனா உயிரினமா இருப்பதற்கு மூளை முக்கியமானது கிடையாது. மூளை இல்லாமலே என்ன செய்யலாம்? உயிரினமாக இருக்கலாம். அவன் உயிரினமா இல்லையா மனிதன்கிற முறையில் அவனை சிந்திக்க முடியாது, மனிதன் மட்டும் முடிவு செய்ய முடியாது. மூச்சு போயிட்டு இருக்கா இல்லையா, இதயம் வேலை செய்தா இல்லையா, ரத்தத்தை பம்ப் பண்ணுதா இல்லையா, அப்ப அந்த பாடியில உயிர் இருந்துகிட்டு இருக்கிறது. எது இல்ல கிறுக்க மாதிரி தான் இருக்கிற. கிறுக்கம் என்ன? மூளை கிறுக்கனா இருக்கான மூளை வேலை செய்யலன்னா, அவன் வேலை செய்யலைங்கிறதுனால அவன் செத்து போயிட்டான். அவனை கொண்டு விட்டு அவன் இதயத்தை எடுத்து ஒரு ஆள் கொடுத்துட முடியுமா? அப்ப இந்த கோமாவில் போறவங்க இவங்க எல்லாம் என்னன்னு கேட்டா, மூளை சிந்திக்கிற திறன் அதனுடைய அந்த அந்த செக்ஷன்கள் போயிருச்சே தவிர உயிர் இருக்கா இல்லையா, மனிதன்கிற நிலையில் உள்ள உயிர் தான் போயிருக்கே தவிர உயிர்ன்றது ஒண்ணு இருக்கா இல்லையா, இருக்கத்தான் செய்கிறது. அப்ப எப்படி ஒரு கருவறையில ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையுடைய துவக்க நேரம் இருக்குல்ல, ஒரு 4 மாசம் 5 மாசம் அந்த அந்த நேரத்தில் மூளையெல்லாம் வச்சு சிந்திக்கக்கூடிய நிலையில இருந்திருக்கு. அது உயிர்னு ஒத்துக்கிற மாட்டீங்களா? அது அது இயங்குது, அப்படி சுருட்டிக்கிட்டே கிடக்குது. அது உயிர்னு ஒத்துக்கிறது தானே செய்றீங்க. அதை போய் கொள்ளலாமா? அதை கொள்ளலாம்னா இதையும் கொள்ளுங்க. அதை கொள்ளக்கூடாதுன்னு என்ன சொல்றீங்க? அது உயிர் இல்லாட்டா, அது மனுஷனா இப்ப இல்லாட்டாலும் அது உயிர் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்றமா இல்லையா? அதனால இது ரொம்ப தப்பானது. ஒரு மனிதன் அவன் வாழ்வது அவனா சாவுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சாவடிச்சிடக்கூடாது. மூளை செத்து போனாலும் மூளை செயலிழந்து போனாலும் அவன் மரணித்து விட்டானா இல்லையா அப்படிங்கிறது எல்லா ஓட்டமும் நின்ற பிறகுதான் மரணித்தான்னு சொல்லணும். ஆள் ரத்த சப்ளை இல்ல, இதயம் நின்று போச்சு, மூச்சு நின்று போச்சு அப்படிங்கிற நேரத்துலதான் உயிரே அவனுக்கு இல்லைங்கிற முடிவுக்கு வரணும். அப்படி முடிவுக்கு வந்தீங்கன்னா இதயத்தை எடுக்க முடியாது, அடுத்த ஆளு கொடுக்க முடியாது. அதனால இதய மாற்றுங்கிற டாபிக் அது எந்த வகையில வந்தாலும் கொலை செஞ்சுதான் இதய மாற்று செய்ய முடியும். ஒரு இதய மாற்றுங்கிற ஒரு லெவலுக்கு வந்தீர்களே ஆனால், அந்த டெக்னாலஜி மருத்துவ டெக்னாலஜி என்ற அடிப்படையை நீங்கள் பயன்படுத்தினீர்களே ஆனால் கண்டிப்பாக இன்னொரு உயிரோடு இருக்கிற மனுஷனை கொன்றுதான் அவனுடைய இதயத்தை நீங்க எடுக்கிறீங்களே தவிர அப்படி இல்லாம முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, செயற்கை முறையில அல்ல மிருகங்களுடைய இதயங்கள் மனிதனுக்கு பொருத்தக்கூடியதா இருக்குதா என்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணுங்க, அதை கண்டுபிடிங்க. அல்லது பேஸ்மேக்கர் மாதிரி மிஷின்கள் மூலமாக இதயத்தை இயக்கிறதுக்கு உள்ள வழிமுறைகள் இருந்து அதை டெவலப் பண்றதுக்கு பாருங்க, அதை செய்யலாமே தவிர ஒரு மனுஷன் அவன் முடிவெடுக்க முடியாத நிலையில இருக்காங்கிறதுக்காக வேண்டி அவன் உயிரை எடுக்கிறதுக்கு டிசைட் பண்ண இவங்க யாரு? அது சரியில்லை. அவன் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் ஏதோ அவனுக்கு உள்ள அவன் ரிஸ்க சாப்பிட்டு இருந்துட்டு போறான், காத்த சுவாசிச்சுட்டு போறான் அப்படின்னு நினைக்கணுமே தவிர நம்ம அவனை அப்படி ஆளை கொள்றதுங்கிறது எந்த வகையில கோமாவில் இருக்கிறவங்கள, இந்த மாதிரி மூளை செயல் இருந்தவங்கள, கிறுக்கனுக்கு இதே மாதிரி சொல்லலாம்ல. நாளைக்கு கிறுக்கனுக்கு மூளை செயல் இருந்தானே போச்சு. அப்ப அந்த மாதிரி லூசா இருக்கிறான்டா, மூளை இல்லை அவனுக்கு, ஒழுங்கா சிந்திக்க மாட்டேங்கிறான், அவனை கொண்டு விட்டு அவனுடைய கிட்னி எல்லாம் எடுத்து சொல்ல முடியுமா? அதெல்லாம் தப்பு. அதனால இது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மனுஷனையும் கொன்று ஒருத்தன் வாழ்றது நியாயம் கிடையாது. அவன் போயிட்டான் அந்த ஒண்ணுக்கும் உதவாதுன்னு அதை எடுத்து அடுத்த ஆள் கொடுக்கறதுங்கிற ஒரு கணக்கு வேற. கண்ணு சொல்றாங்க, செத்து போன பிறகு ஒருத்தனுடைய கண்ணை எடுக்கலாம், எடுத்து வைக்கலாம். ஆனா இதை உசுரோட இருக்கும்போது தான் எடுக்க முடியும். இந்த இதயத்தை எடுக்கிறது என்பது செத்து போன பிறகு எடுக்க இயலாது, உசுரோட இருக்கும்போது தான் எடுக்க முடியும். அப்ப உசுரோட இருக்கும்போது ஒரு பாடியில இருந்து ஒன்றை எடுக்க வேண்டிய நிலை வந்தால் அதை நம்ம அனுமதிக்க கூடாது. அது போக இதுல பல மோசடிகள்லாம் நடந்துரும். என்ன நடந்துரும்? ஒரு இதுல நம்ம இப்ப விஞ்ஞானம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கிட்னிலே வந்துகிட்டே 2 கிட்னி இருக்கு, ஒரு கிட்னி எடுத்தா மனுஷன் வாழுவான். அதுலயே எத்தனை பேரை வயிற்று வலின்னு போறோம், அடுத்த கிட்னி எடுத்து விட்டுறாங்க. பல மாதிரி ஆளை கடத்திட்டு போய் கிட்னி எடுக்கிறாங்க. சின்ன சின்ன நோய்களுக்கு ஒருத்தன் போனான்னு சொன்னா என்ன பண்றான், மயக்க மருந்தை கொடுத்து கிட்னி எடுத்துட்டு ஆளை விட்டுறான், அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். மனிதாபிமானம் இல்லாம செல்வந்தர்களுக்கு உதவுவதற்காக வேண்டி எத்தனை ஏழைபாளைகளுடைய கிராம மக்கள்கிட்ட எல்லாம் போய் ஏமாத்தி அவங்க கிட்னி எல்லாம் எடுத்து செஞ்சதெல்லாம் பார்த்து தடை பண்ற அளவுக்கு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு பணக்காரனுக்கு ஒரு ஹார்ட் அவனுக்கு வீக்கா போச்சுன்னு சொன்னா எவனையா ஒருத்தன் மண்டையில போய் அடிச்சு மூளை செயலிழந்து போச்சுன்னு சொல்லிவிட்டு அவன் இதயத்தை இவனுக்கு பொருத்தி இந்த மாதிரியான மிஸ்யூஸ் பண்றதுக்கெல்லாம் அது வழிவகுத்தரும். இந்த வாசலை திறக்கவே கூடாது. இதயத்தை ஒருத்தன் இதயத்தை எடுத்தல் என்பது உசுரோட வச்சுக்கிட்டு தான் நீங்க எடுக்கிறீங்க. மூளை செயலிழந்த சர்டிபிகேட் தானே உங்களுக்கு வேணும். அது எந்த மனுஷனுக்கும் ஒரு ஊசியை போட்டு மூளை செயலுக்கு செஞ்சு போடலாம்.
மூளை செயலிழந்து போச்சு டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு அது மாதிரி செஞ்சுட்டு போயிருவாங்க. அப்ப சமூக விரோதிகள் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி யாரையாவது பிடிச்சு கொண்டாந்து மூளை செயலிழந்து போச்சுன்னு சொல்லி இதயத்தை விற்க ஆரம்பிச்சிருவாங்க. கிட்னிக்கு உள்ள ரேட்டை விட அதுக்கு பல லட்சக்கணக்கான ரேட்டுகள் அதிகமா ரூபா கிடைக்கும். இதெல்லாம் இந்த வாசல்ல வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, திறக்க கூடாது. அது வந்து நம்ம வேற மாதிரி நவீன யுகத்துல வேற மாதிரி சிந்திங்க. ஆட்டு இதயத்தை வைக்கலாமா, மாட்டு இதயத்தை வைக்கலாமா, கழுதை இதயத்தை வைக்கலாமா, அதுக்கு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அதுக்கு இஸ்லாம் ஒத்துக்கிறமே தவிர அது என்ன, மனிதனுக்காக தான் எல்லா உயிரும் படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உயிரை கொல்லலாம் மனிதனுடைய நன்மைக்காக வேண்டி. மனுஷன் உயிரை வந்து